நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போதைக்கு நிறைய பேர் என்கிட்ட வரும் அதிகமாக கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ டெஸ்ட் அடிக்கணும் அப்படின்னா எப்படி அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இது வரைக்கும் டெஸ்ட் அடிக்கிறத அப்டேட்டை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ எப்படி நீங்கள் டெஸ்ட் அடிக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ நம்ம எப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4ஆம் தேதி 12வது மாதம் 2024 எடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் சொல்கிற ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக டெஸ்ட் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை தெளிவாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு டெஸ்ட் இங்கே அடிக்கிறாங்க, இந்த இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்காங்க, கோட்டா அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா இமீடியட்டாக நான் உங்களுக்கு அப்டேட் கொடுப்பேன். ஸோ அந்த அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உடனுக்குடனே நம்ம வீடியோ வந்துடும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே நம்மளோட வீடியோ வரும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஒரு சில பேர்லாம் டெஸ்ட் அடித்து தான் நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெஸ்ட் அடித்து போனீங்க அப்படின்னா பிசிஎம் பர்மிட், சிபிஆர் பர்மிட், பர்மிட்ல போகிறத விட உங்களோட வளர்ச்சி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதை விட எஸ்பாஸ் இபாஸில் போனால் பெட்டர் அப்படின்னு நினைப்பாங்க. அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாஸில் அமௌண்ட் அதிகமாக கட்டணும். நீங்கள் சப்போஸ் நீங்கள் அமௌண்ட் அதிகமாக கட்டி ஒரு 5 லட்ச ரூபா கட்டி எஸ்பாஸில் நீங்கள் போகிறீங்க. அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 இயர் இருக்கீங்க இல்லை 2 இயர் இருக்கீங்க, திருப்பி வந்துடுறீங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் எஸ்பாஸில் போகணும் அப்படின்னா திருப்பி அதே 4 லட்சம் 5 லட்சம் அப்போதுக்கு 6 லட்சம் 7 லட்சமாக கூட ஆயிருக்கலாம். சில சமயங்களில் தான் அப்படி போக முடியும், இல்லைனா போக முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் நீங்கள் டெஸ்ட் அடித்து போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு டைம் போகல கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 லட்சம் 5.5 லட்சம் கூட ஆகுது கம்பெனி போகிற டெஸ்ட் அடித்து பாஸ் பண்ணி கம்பெனி போடுறதோடு சேர்த்து. ஆனால் இந்த பணத்தை நீங்கள் கட்டி போயிட்டீங்க, 1 வருஷமோ 2 வருஷமோ இருந்துட்டு வந்துட்டீங்க, திருப்பி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வெறும் 1 லட்சமோ இல்லை 80,000மோ இல்லை 1,30,000மோ இல்லை 1,50,000மோ கட்டினா போதும். அதே மாதிரி டெஸ்ட் அடித்தவங்க நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் நீங்கள் போயிட்டு வரலாம், உங்களை உடனே எடுத்துக்குவாங்க. இது மிகப்பெரிய பெனிஃபிட். ஓகேங்களா? ஸோ இதனால தான் நிறைய பேர் டெஸ்ட் அடித்து போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு நல்லாவே தெரியும், இப்போதைக்கு கோட்டா பிரச்சனை இருக்குது, வருஷ கணக்கில் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கு என்னதான் வழி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூப்பர் வழி இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. தமிழ்நாட்டில் எங்கெங்கே ப்ராப்பராக டெஸ்ட் அடிக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், நம்ம பசங்களே நிறைய பேர் ஹைடெக்கில் டெஸ்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹைடெக் குட்வில்னு சொல்லுவாங்க, சென்னையில் இருக்குது. ஓகேங்களா? சென்னையில் மட்டும்தான் டெஸ்ட் அடிக்கிறாங்க. ஸோ நீங்கள் அங்கேயே நேராக போகலாம். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய இன்ஸ்டியூட் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் ராகுல் இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் அடிக்கிறதா சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் நேரில் போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பணத்தை கட்டிடாதீங்க, போய் தெளிவாக நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஸோ இங்கெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி டெஸ்ட் அடிக்கிறாங்களா அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி அட்மிஷன் போடுறாங்களான்னு கேளுங்க, அங்கே ஃபோன் அடிச்சும் கேளுங்க. அதாவது ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க, லைஃப்பில் நம்ம முன்னேறணும், நம்ம இப்படி தான் போகணுன்ற ஒரு வழியை சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்காக நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைக்கணும். ஓகேங்களா? அதை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கணும், அதுக்காக ஒவ்வொரு ஸ்டெப் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம லைஃப்பில் நல்ல நிலைமைக்கு போக முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம பசங்களாம் நிறைய பேர் நல்லபடியாக நான் முன்னாடியே நான் சொன்னப்பே அட்மிஷன் போட்டு 1 வருஷம் வெயிட் பண்ணி டெஸ்ட் அடித்து இப்போ பாஸ் ஆகி ரிசல்ட் வந்துருச்சுன்னு இன்னைக்கு நேற்று கூட ஒருத்தர் சொன்னார், அண்ணே பாஸ் ஆகிருச்சேன், ரிசல்ட் வந்துருச்சு, பேப்பர் என்கிட்ட கொடுக்கல, கம்பெனியில் தான் அவங்களே வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்க, ஓகேவா அப்படிங்கிற மாதிரிலாம் என்கிட்ட கேட்டிருந்தாரு. ஸோ இவரெல்லாம் 1 வருஷத்துக்கு முன்னாடி அட்மிஷன் போட்டவர். நீங்கள் என்னென்னா நேராக போனாலும் சரி இல்லை ஃபோன் பண்ணி கேட்டாலும் சரி எப்போங்கிறத கேட்டுக்கோங்க. கரெக்டாக பிரதர் இப்போ நீங்கள் அட்மிஷன் போடலாமா போட முடியாதான்னு கேளுங்க. அவங்க அட்மிஷன் போடலான்னு சொன்னாங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் அப்படின்ற மாதிரி கேளுங்க. நான் நேரில் வரட்டுமான்னு கேளுங்க, நேரில் போங்க. இல்லை இப்போ போட முடியாது, ஏன்னா அட்மிஷன் இப்போ கோட்டா இன்னுமே கம்மியாக தான் இருக்குது, ஆனால் அதிகமான பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால இப்போ போட முடியாதுன்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ நான் எப்போ கால் பண்ண அப்படின்னு தெளிவாக கேட்டுக்கோங்க. அவங்க எப்போ கால் பண்ண சொல்கிறாங்களோ அந்த டைமில் திருப்பி கால் பண்ணுங்க. ஓகேங்களா? இல்லை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் அட்மிஷனை போட்டுருங்க. எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த கேப்பில் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1 வருஷம் கண்டிப்பாக ஆகும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் 1 வருஷம் ஆகுது அப்படின்றப்ப நீங்கள் சிங்கப்பூருக்கு ஒரு பிசிஎம் பர்மிட்லையோ இல்லை மெரின் பர்மிட்லையோ இல்லை டிஇபி பாஸ்லையோ எதுலையாவது நீங்கள் போயிடலாம். போயிட்டு 1 வருஷம் ஆகும் அப்படின்னா 1 வருஷம் நீங்கள் இருந்துட்டு வந்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கேயே கூட அந்த 1 வருஷம் உங்களை இங்கேயே கூட நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம், இந்தியாவிலே கூட நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏதாவது கோர்ஸ் போகிறது இந்த மாதிரி ஏதாவது டெவலப் பண்ணிக்கங்க. டெவலப் பண்ணிக்கிட்டு அவங்கள்ட்டே அப்டேட் கேட்டுக்கிட்டே இருங்க. ஒரு சில பேர்லாம் நான் பணம் கட்டிட்டேன் 2 வருஷம் ஆச்சு இன்ன வரைக்குமே என்னை கூப்பிடவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் 1 வருஷத்துக்கு முன்னாடி அட்மிஷன் போட்டவங்கள கூட ஒரு சில இன்ஸ்டியூட்டில் கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நான் எந்த இன்ஸ்டியூட் நேம் சொல்லலை, அதே இன்ஸ்டியூட்டில் அவங்களுக்கு முன்னாடி அட்மிஷன் போட்டவங்களாம் என்ன வெயிட்டிங், ஏன்னா அவங்க ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலை. கரெக்டாக யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க தான் ஜெயிக்க முடியும். அப்படின்றப்ப கரெக்டாக எப்போ சொல்கிறாங்களோ அந்த டேட்டை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்க சொல்கிற டேட்டில் நீங்கள் போகணும்.
அதுக்கு முன்னாடி சும்மா இருக்காமல் ஒன்று நீங்கள் ஃபாரின் கண்ட்ரி அந்த டிஇபி பாஸோ இல்லை பீஸ் பர்மிட்டோ சிபிஆர் பர்மிட்டோ இதில் வேணாலும் நீங்கள் போகலாம். ஆனால் போகிறது கரெக்டான ஏஜெண்டாக இருக்கணும், கரெக்டாக உங்கள் டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணி போகணும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஇபி பாஸில் போயிட்டு வந்து டெஸ்ட் அடிச்சிருக்காப்புல. டெஸ்ட் அடித்து திருப்பி அப்ளை பண்ணால் அவருக்கு அப்ளை ஆகலை. டெஸ்ட்டுக்கு மட்டுமே 3.5 லட்ச ரூபா கட்டியிருக்காப்புல. அப்ளை பண்ணால் ரிஜெக்ட் ஆகுது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா அவர் டிஇபி பாஸ் வந்து போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஃபேக் டாக்குமெண்ட் வந்து சப்மிட் பண்ணதுனால அவரை பேன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் அவர் டெஸ்ட் அடித்ததும் வேஸ்ட் தான். அந்தமாதிரி அவரால் சிங்கப்பூரே போக முடியாது, வேறு ஏதாவது கண்ட்ரி தான் அவர் ட்ரை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஆயிராமல் நீங்கள் போகிறது கரெக்டான பர்மிட்டில் போகணும். போய் சம்பாதிச்சதும் ஆச்சு. இங்கே வந்து அட்வான்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்மியான தொகை தான் கட்டியிருப்பீங்க. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ வந்து நீங்கள் கரெக்டாக அவங்க எப்போ சொல்கிறாங்களோ அப்போ அங்கே வந்துட்டு கரெக்டாக 1 இயரோ கண்டிப்பாக 1 இயருக்கு மேலே தான் ஆகும். போய் நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுங்களேன், தம்பி 12 மாதம் ஆகும், இல்லை 13 மாதம் ஆகும், இல்லை அடுத்த வருஷம் இந்த மாதம் ஆகும் அப்படின்றப்ப இப்போ ஒரு 14 மாதம் 15 மாதம் சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் 12 மாதம் அங்கே 1 இயர் முடிச்சோன்னு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா 3 மாதம் தான் அங்கிட்டு இருக்கு. அப்படின்ற 1 இயர் நீங்கள் சம்பாரிச்ச மாதிரியும் ஆச்சு, 3 மாதத்தில் சிங்கப்பூரை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் ஆச்சு. அந்த 3 மாதம் மட்டும் தான் இங்கே நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். டக்குன்னு நீங்கள் போய் டெஸ்ட் அடித்து வந்துடலாம். இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஐடியா. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நிறைய பேருக்கு நான் அந்த ஐடியா வந்து பர்சனலாகவும் சொல்லியிருக்கேன். நல்லபடியாக அவங்க டெஸ்ட் அடித்து நல்லபடியாக சிங்கப்பூரும் போயிருக்காங்க. ஸோ இந்த ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணி இப்போதைக்கு டெஸ்ட் அடிங்க. நிறைய பேர் டவுட் என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் இயரில் வந்து இந்த டெஸ்ட் அடிக்கிறது வந்துட்டு கோட்டா அதிகமாகும். சில ஏஜென்ட்களாக சொல்கிறாங்க மார்ச் மாதத்துலேருந்து இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஒரு சில பேர் சொல்கிறாங்க ஜனவரியிலேருந்து சால்வ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பேச்சே கிடையாது. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ரூல்ஸ் வந்து என்னைக்கு வந்துட்டு அவங்க அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அது வரைக்கும் அந்த இது கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆகாது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா வந்துட்டு சிங்கப்பூருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ முன்னாடிலாம் வந்து அதிகமாக டெஸ்ட் அடித்து போகிறவங்க வந்து இந்தியாவிலேருந்து தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ தாய்லாந்து, வியட்நாம் இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து நிறையா டெஸ்ட் அடித்து வராங்க. பங்களாதேஷ்லேருந்து நிறைய பேர் டெஸ்ட் அடித்து வர்றதுனால, எல்லா கண்ட்ரிலேருந்துமே டெஸ்ட் அடித்த ஒர்க்கர் நிறையா வர்றதுனால இப்படியே தான் போயிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட்டிங் டைம் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். நீங்கள் போகவே முடியாதுங்கிறது கிடையாது, வெயிட்டிங் டைம் தான் அதிகமாக இருக்குது. நான் திரும்பவும் அதை வந்து இங்கே ரிஜிஸ்டர் பண்ணுறேன். நீங்கள் சரியான முறையில் கரெக்டாக போய் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அதிகபட்சம் 1 இயர்லேருந்து 12 மாதத்துலேருந்து 15 மாதத்துக்குள்ளார நீங்கள் நல்லபடியாக டெஸ்ட் அடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் டெஸ்ட் அடித்து போகிறதுல பெனிஃபிட் இருக்குன்னு தெரிஞ்சு தான் நிறைய பேர் அதை வெயிட் பண்ணி கரெக்டாக அடிச்சு போகிறாங்க. அதையும் நீங்களும் ஃபாலோ பண்ணி இந்த ஐடியாவை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நல்லபடியாக டெஸ்ட் அடிச்சு போவீங்க அப்படின்னு நம்புறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம வந்து டெலகிராமில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய ஜாப் வேகன்சிஸ் போட்டுட்ருக்கோம். நிறைய பேர் என்னோட பர்சனல் ஐடிக்கு மெசேஜ் பண்ணி, டெலகிராம் பர்சனல் ஐடிக்கு மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி எப்படி வந்து சிங்கப்பூர் போகிறது அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. என்னோட பர்சனல் டெலகிராம் ஐடியோட QR கோடை வந்து இங்கே நான் டிஸ்பிளே பண்ணுறேன். அதில் ஸ்கேன் பண்ணி நீங்கள் என்னோட டவுட்டும் கேட்கலாம். நம்ம கூகுள் மீட்டும் நிறையா நடத்துகிறோம். கூகுள் மீட்டோட நம்பரையும் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். நீங்கள் அதில் வந்துட்டு கால் பண்ணி நீங்கள் கூகுள் மீட்லேயும் ஜாயின் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே கேட்கலாம். கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணி வைப்பேன். இந்த மாதிரி பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த லைக் பண்ணிடுங்கன்னு சொல்கிற வரைக்கும் யாராவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா எண்டு வரைக்கும் நான் பார்த்தேன் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இவ்வளோ தூரம்லாம் பார்க்குறவங்க கண்டிப்பாக லைஃப்பில் சக்ஸஸ் ஆவாங்க அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நம்ம சேனலை பார்த்தவங்க திஸ் இஸ் நாட் என்டர்டைன்மெண்ட் சேனல். நானே என்டர்டைன்மெண்ட் சேனல் தனியாக வச்சிருக்கிறேன், அருண் டிராவலர் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இன்ஃபர்மேஷன் சேனல். லைஃப்பில் ஜெயிக்கணும் அப்படின்றவங்க மட்டும்தான் இவ்வளோ டீப்பாக வந்து நான் இருக்கிற அறுவையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் இது அப்படி தான் சொல்லுவாங்க, ரொம்ப லென்த்தாக பேசுறீங்க அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அதெல்லாம் இல்லை. அதாவது ஒரு சில பேருக்கு வந்து கற்பூர மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்குவாங்க, ஒரு சில பேருக்கு நம்ம சொல்கிறது புரியாமல் இருக்கும். அதனால் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் சொல்லுவேன். ஓகேங்களா? எனக்கு வியூஸ் போகிறது முக்கியம் கிடையாது, எத்தனை பேர் நம்ம சேனல் மூலமாக பயனடைஞ்சாங்க அப்படின்றது தான் முக்கியம். ஓகேங்களா? ஸோ கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் ஜெயிப்பீங்க அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கு என்னால் ஏதாவது உதவி ஆகணும் அப்படின்னா தாராளமாக என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக பண்ணுறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.